என்ன ஸ்டுடியோ பேர் என்ன ஸ்டுடியோ பேர்? நாக்கப் ஸ்டுடியோ. நாக்கப் ஸ்டுடியோ, சவனார்தன் மியூசிக் ஸ்டுடியோ. ஓகே, கம் ஆன் எவரிபடி, வேக் அப் with a vibe and a unique vibe. Knock-up vibe. Kushre sir, put your hands to welcome for him. மஸ்காரா போட்டு மயக்கிறியே, தனனனன கலக்கிறியே, இப்போ நான் மியூசிக் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் நீங்களா போடுவீங்கன்னு. இந்த நாக்கப் ஸ்டுடியோ மிகப்பெரிய அளவில் வரும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும், நான் நடிக்கிற படங்களோட டப்பிங்கும் இங்கே இந்த நாக்கப் ஸ்டுடியோவிலே பண்ண சொல்லி என்னோட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் கண்டிப்பாக நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். சரி வரட்டாம்ப்பா, பவர் தான் வந்துருச்சு. இல்ல பவர் வந்துருச்சா? பவர் வந்து எவ்வளவு நாள்? ஒரு 10-15 வருஷம். தனித்தது காடு பவருக்கு வணக்கத்தை போல. அதாவது தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு சொல்ல விடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலை பவர் வந்துட்டாரு, இனிமே இந்த கூல் சீரியஸ் பீஸ் போயிடுவாரு. நீ என்ன பேசினாலும் எடுபடாது. அதனால என்னுடைய உரை இதோட முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய உயிரின் மேலான என்னுடைய அருமை தம்பி விக்னேஸ்வரன் சகோதரி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார மனதார்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்றோம்னா நம்மளுக்கு தேவையான இன்கம்ன்றது வர வேண்டியது தானாக வரன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தான் இவர் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கான டப்பிங் நாங்கள் வெளியில் போகும்போது எங்களுக்கு தேவைப்பட்ட குவாலிட்டி சரியாக கிடைக்கல. அதே சமயம் பிஸ்னஸ் டீல் அப்படின்றது ஒன்று பார்த்தீங்கன்னா பேசுறது ஒன்றா இருந்தது, நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு பண்ணுறது வேறு மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு ஈகத்துவம் ஒருத்தர் காமிச்சது வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸாக நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். அண்ட் இந்த விஷயம் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து ஆரம்பித்த மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட பட்ஜெட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம், எங்களோட கொட்டேஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ முடிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் நாங்கள் பண்ண முடியும் பண்ணோம். தரமான குவாலிட்டியில் தரமான விஷயத்தில் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். அவங்களுக்கு என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணித்தரோம். படம் முடிச்சு நம்ம எங்ககிட்ட வந்தாங்கன்னா தேவையான போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன சப்போர்ட் தேவையோ எல்லாமே பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி வந்து ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம். ஸோ வந்ததுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து மழையும் சரி, எனக்கு நான் நினச்சி பார்க்கவே இல்லை மழை வரும்ட்டு. ஸோ மழை வந்தது எனக்கு அது ஒரு பிளெஸிங்காக நான் நினச்சிக்கிறேன். ஸோ இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னோட தம்பி ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் ராம் பிரகாஷ் RBS. என்னன்னா அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போகும்போது அவர் வந்து கேட்குற ஒரு விஷயங்கள் என்னவோ பொறுமை. ஃபஸ்ட்டு பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னா ஒவ்வொரு மியூசிக் ஸ்டுடியோவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப நிதானம் தேவை. ஏன் நிதானம் தேவைன்னா அவங்களுக்கு நம்ம கேட்குறத கொடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அந்த இந்த வயசில் ஸோ அவர் பொறுமையாக நிதானமாக இருந்து நாக்கப் ஸ்டுடியோ சவனார்தன் மியூசிக் ஸ்டுடியோவில் ஓனர் இவர். ஸோ இவர் தான் எங்கள் மெயின் பில்லர். அதுக்கப்புறம் சதீஷ் பார்த்திபன். இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் மட்டுமே சார்ந்தது தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் மட்டுமே இதுக்கு சார்ந்தது. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். என்னன்னா அவரோட பர்சனல் ஒர்க்கு இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் எல்லாமே இருக்கட்டும், சேர்ந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணி அவரோட டைம் எடுத்து ஃபேமிலிக்கும் டைம் கொடுத்து பண்ணுற ஒரு பர்சன். ஸோ இவருக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ப்பா.